ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் வித் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஸ்டன்ட் ஹெல்த்தி வெரைட்டி தோசை. இதுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு கப் புளிச்ச மாவு, தோசை மாவு, 2 ஸ்பூன் ஹெல்த்தி மிக்ஸ், 2 ஸ்பூன் ராகி மாவு, 2 ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர், அப்புறம் பார்த்தீங்கன்னா துருவன கேரட், ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் பெப்பர் பவுடர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற சத்து மாவுல ஒரு 2 கரண்டி மாவு போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்துலயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி கட்டியா இருக்கறனால கொஞ்சம் தண்ணி போட்டு தோசை ஊத்துற பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. அண்ட் இன்னைக்கு நான் மினி தோசைக்கல் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்ஸ் தோசை ஊத்துறேன். அடுத்து கலந்து வச்சிருக்கிற சத்து மாவு தோசை ஊத்த போறேன். அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க ராகி தோசையை ஊத்த போறேன். நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி அழகா வந்திருக்கு. ஊத்தும் போது நல்லா வரணும். மேல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேரட், ஆனியன், கொத்தமல்லி, பெப்பர், ஸோ இதெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ண போறேன். நீங்க வேணும்னா பொடி சேர்த்துக்கோங்க. ஈவன் நல்ல எக்ஸ், பீட் பண்ண எக்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம வீட்டில் வெஜிடபிள்ஸை கொஞ்சம் வேக வச்சு அதை கூட நம்ம டாப்பிங்ஸாக போடலாம். என்னென்னலாம் நம்மளால பிள்ளைங்களுக்கு சத்தாக கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்க பிடிச்ச தோசையோடு நம்ம கொடுக்கும்போது அவங்க அதை நல்லா எடுத்துப்பாங்க. நம்மளுக்கும் வேலை ரொம்ப ஈஸியாகிடும், கஷ்டப்படுத்த வேணாம். ஸோ நிறைய பிள்ளைங்க கூழ் சாப்பிட மாட்டாங்க, ராகி கூழ், சத்து மாவு கூழ். ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம இப்படி ஈஸியாக கொடுத்துடலாம். அண்ட் கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணால் பட்டரும் சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வெந்திருக்கு. சூடாக திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வேக விடுங்க, நல்லா நிதானமாக வேக விடுங்க, லோ ஃப்ளேமில் கூட வச்சு. ஏன்னா உள்ளே இருக்கிற நம்ம போட்டிருக்கிற ராகி, ஓட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வேகணும். ஸோ அதனால் நல்லா அழகாக வேக விடுங்க, வேணுன்ற அளவுக்கு வேக விடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக்சுவலாக இது. நீங்கள் எல்லாத்தையும் அழகாக ஹாட் பாக்ஸில் போட்டு சுட்டு குரூப்பாக உட்காந்து வீட்டில் எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட இது ஒரு சரியான டிஷ். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய இன்ஸ்டன்ட் வெரைட்டி தோசை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்ச சட்னிஸ் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.